முந்தைய காலத்தில் மஞ்சள் கயிற்றில்தான் தாலி அணிந்தார்கள். அடுத்த தலைமுறையான நம் அம்மா காலத்தில் அவரவர் வசதிக்கு ஏற்ப தங்கத்தில் தாலி அணிய ஆரம்பித்தார்கள். இன்றைய தலைமுறையினர் தாலியின் மகத்துவம் தெரியாமல் அதனை அணிந்து வருகின்றனர். மஞ்சள் கயிற்றில் தாலி அணிவதின் ஏன் என்ற விளக்கமே தெரியாமல் பலரும் அதனை புறக்கணித்து வருகின்றனர். வீடுகளில் இருக்கும் அஞ்சரை பெட்டியில் உள்ள மசாலா பொருட்களில் மஞ்சளும் முக்கியமானது. இந்தியா போன்ற நாடுகளில் மங்கள நிகழ்ச்சிகளில் மஞ்சள் பெரிதும் முக்கியத்துவம் பெறுகின்றது. உண்மையில் மஞ்சளை நமது முன்னோர்கள் முதன்மைப்படுத்தி வைத்ததற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. மஞ்சளை நாம் அனைவரும் உணவில் பயன்படுத்துகின்றோம். ஆனால் இன்னும் நம்ம பலருக்கும் இதன் மருத்துவ குணங்கள் குறித்தும் இதன் பலன்கள் குறித்தும் பூரண விளக்கம் தெரிவதில்லை. இது தொடர்பில் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். மஞ்சள் ஒரு இயற்கை ஆன்டிபயோட்டிக். நமது முன்னோர்கள் குளிப்பதில் தொடங்கி வாசலில் தெளிப்பது வரை மஞ்சளை பயன்படுத்தியமைக்கு இதுவே காரணம். மஞ்சள் புற்றுநோய்க்கு எதிரானது. குறிப்பாக மார்பக புற்றுநோய் வராமல் தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இதனால் தான் ஆரம்ப காலத்தில் மஞ்சளை தாலியாக கட்டும் வழக்கம் காணப்பட்டது. தாலியை கழுத்தில் அணிந்தாலும் அதனை மஞ்சள் கயிற்றில் கட்ட வேண்டும் என்பதற்கும் இதுவே காரணம். இதனை புரிந்து கொள்ளாத பலரும் இன்று தங்க தாலி கொடியில் தாலியை அணிந்து கொண்டு தங்களின் அறியாமையை கௌரவமாகவும் நினைக்கும் அவநிலை காணப்படுகின்றது. மேலும் மஞ்சள் இதய நோய் அபாயத்தை குறைக்கின்றது. வீக்கம் மற்றும் ஆக்சிஜன் ஓட்டத்தை குறைக்கவும் உதவும். மஞ்சள் இதய நோய் அபாயத்தை குறைக்க பெரிதும் உதவுவதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.